ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் குட்டி வித் மிட்டி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஹோம்மேட் கீ பிளஸ் பட்டர் ரெண்டுமே பார்க்க போறோம். 2-in-1 ரெசிபியா பார்க்க போறோம். நீங்க நினைக்கலாம், ஏன் இவ்வளோ மொத்தமா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் மந்த்லி ஒன்ஸ் தான் கீ ரெடி பண்ணுவேன். ஏன்னா இது கொஞ்சம் ப்ராசஸ்னால நான் மந்த்லி ஒன்ஸ் நான் இதை ரெடி பண்ணி வச்சிருவேன். அதனால இன்னைக்கு நான் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் எப்பயுமே வீட்டுல 600 ml பால் தான் வாங்குவேன். அதுல நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வைக்கிறதா. இது ரெண்டுமே சேர்த்து 1 மந்த்க்கான பேட்ச் தான். இது ரெண்டுமே சேர்த்து நான் மொத்தமா ரெடி பண்ணி வச்சுட்டா எனக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நான் கிட்டத்தட்ட வெளியில கீ வாங்கியே 4-5 வருஷம் ஆக போகுது. நான் எப்பயுமே வீட்டுலதான் ப்ரொவைட் பண்ணுவேன். நான் வீட்லயே கொஞ்சம் எந்த இன்கிரீடியன்ட்னாலும் சரி, எந்த ரெசிபிஸ்னாலும் சரி, நான் வீட்லயே கொஞ்சம் ட்ரை பண்ண முயற்சி பண்ணிடுவேன் நான். அதனால ஓகே, இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா, நான் பால் ஏடி எடுத்து வச்சிருக்கேன். நான் 600 ml ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஃப்ரிட்ஜில் நார்மல் கூலிங்ல நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன், ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிடுவேன். அதனாலதான் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஜாரு. இந்த ஏன் தண்ணியெல்லாம் காட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த தண்ணி என்ன அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் நான் வச்சிருக்க தண்ணி. ஏன்னா இன்னைக்கு நம்ம மிக்சியில பட்டர் எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கடாயில போட்டு நம்ம கீயா ரெடி பண்ண போறோம். அதனால நான் ஃப்ரிட்ஜ் வாட்டரை ரெடி பண்ணி நான் வச்சிருக்கேன். இதுலதான் நம்ம கீ செய்ய போறோம். அதனால இதை வச்சிருக்கேன். முருங்கைக்கீரை போட்டு ரெடி பண்ணோம் அப்படின்னா ஃபிளேவரா இருக்கும். நம்ம வீட்டு குட்டீஸ்களுக்கு கொடுக்கும் போது அதுலயும் ஒரு சின்ன ஏதாவது ஒரு கண்டென்ட், அயன் கண்டென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிடைக்குன்ற ஒரு ஆசை தான். அடுத்து ஜீரா, சால்ட் இவ்வளவும் போட மாட்டேன்னா, ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் உங்களுக்கு காமிக்கணும்ன்றதுக்காக தான் நான் இதை எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இப்ப நம்ம லெட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இங்க பாருங்க, நான் இப்ப ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்ம ரெடி பண்ண போறோம். அதனால நான் இப்ப மிக்சி ஜார்ல இந்த பால் ஏடை நான் ஆட் பண்றேன். இதை நான் காலையிலே வெளியில எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா ஃப்ரீசர்ல இருக்கிறதுனால ரொம்ப திக்கா இருக்கும், ஹார்டா இருக்கும். அதனால நான் இதை காலையிலே நான் வெளியில எடுத்து வச்சுட்டேனால உங்களுக்கு அது லூஸா தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இதை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப கொஞ்சமா ஃப்ரிட்ஜ் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இதை மிக்சியில ரன் பண்ணிட்டு வந்துடலாம். இங்க பாருங்க காய்ஸ், இப்ப நான் ஃபர்ஸ்ட் பேட்ச் அரைச்சிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். அது நல்லா திக்கா இருக்கணும். இது இங்க பாருங்க, இப்படி பண்ணோம்னா இதுல இப்ப நம்ம இதை புளிஞ்சிருவோம். இதை இப்ப புளிஞ்சிட்டோம்னா உங்களுக்கு இங்க பாருங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்ப நான் இதை ஃபில்டர் பண்ண போறேன். ஃபில்டர்னா நம்ம ஃபில்ட்ரேஷன் எல்லாம் பண்ண தேவையில்ல. இதை நம்ம ஜஸ்ட் கையிலே நம்ம பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இது அழகா நமக்கு வந்துடும். பாத்தீங்களா? லைட்டா புளிங்க. ஆல்ரெடி நம்ம மிக்சியில போட்டுட்டனால பட்டர் கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. பட் இங்க பாருங்க, இதை நம்ம எடுத்து இந்த பாத்திரத்துல போட்டுடலாம். பாத்தீங்களா? பாத்தீங்களா? இங்க பாருங்க, இப்ப நம்ம செகண்ட் பேட்ச் ரெடி பண்ணிட்டோம். இப்ப உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதையே இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டா இன்னொரு ஒரு 2 or 3 minutes நல்லா மிக்சியில கிரைண்ட் பண்ணிட்டோம்னா இது இன்னும் டைட் ஆயிடும். டைட் ஆயிடுச்சுன்னா இதை நான் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இதை மட்டுமே அப்படியே டைரக்டா ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிருவேன். இதையே நான் பட்டராகவும் யூஸ் பண்ணிப்பேன். பிரெட் டோஸ்ட் பண்றதுக்கு, பட்டர் பன்னீர் மசாலா பண்றதுக்கு, எல்லாத்துக்குமே நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். நல்லா இருக்கும். ஏன்னா அன்சால்டட் தானே, அதனால நல்லா இருக்கும். அது இப்ப செகண்ட் பேட்ச் எடுத்துட்டோம் பாருங்க. எதுவுமே நம்ம வீட்டுல கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணும் போது அது ஹைஜீனிக்காவும் இருக்கும், நமக்கும் கொஞ்சம் திருப்தியா இருக்கும். குவான்டிட்டியுமே நிறைய வரும். நம்ம வெளியில காசு போட்டு வாங்கும் போது இருக்கிற அந்த ஒரு இது இருக்காது. நமக்கு வீட்டுல செய்யும் போது நமக்கு ஒரு ஃபில்ஃபில்லா இருக்கும். நமக்குமே ஒரு கான்பிடன்ஸ் லெவல் கூடும். அதுதான் மேட்ரு. இங்க பாருங்க, இப்ப நம்ம பட்டர் எடுத்தாச்சு. இதை நான் அப்படியே ஃப்ரீசர்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். இதை சைட்ல வச்சுக்கலாம்.
இப்ப நம்ம இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இதை நம்ம அடுப்புல வச்சு பாயில் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் கீ ரெடி பண்றதுதான் நம்மளோட ப்ராசஸ். இங்க பாருங்க, நெக்ஸ்ட் நம்ம இப்ப பட்டர் எடுத்துட்டோம். அதை நம்ம இப்ப வந்து கேஸ் ஆன் பண்ணி வச்சாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க பாருங்க சைட்ல எல்லாம் அது மெல்ட் ஆகி வருது. இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, ஓவரால் எல்லாமே மெல்ட் ஆகி அந்த நெய் வந்து தனியா பிரிஞ்சு வரணும். அது வரையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணணும். இதை இப்படியே விட்டுறக்கூடாது. கையை விடாம அப்பப்ப கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் வந்து என்ன அப்படின்னா கரெக்டா வரும். இல்லைன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த பால் எக்ஸஸ் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே கீழே போய் 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 ஸ்டோர் ஆகி இது பண்ண. இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, இதை நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்துல வச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃபாவே இருக்கும். இதை அப்படியே நம்ம காய்ச்சி வைக்க கூடாது. இதுல ஏன்னா இது ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுனால இதுல சம் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணி வைக்கும் போது இது இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், ஃபிளேவராகவும் இருக்கும். நம்ம சமையலுக்குலாம் யூஸ் பண்ணும் போதுமே நல்லா ஃபிளேவரா இருக்கும். கடையில வாங்குற நெய்க்கும் நம்ம வீட்லயே ஓனா செய்யற நெய்யுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நல்லாவே தெரியும். நீங்க இதை கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு நீங்க என்னன்னு சொல்லுங்க. இப்ப இது மெல்ட் ஆகுற வரைக்கும் இப்ப பாருங்க நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்ப பாருங்க நல்லா கொதிச்சு நல்லா மேல எலும்பி வந்திருக்கு பாருங்க. இது இப்படி விட்டுட்டே இருக்க கூடாது. இந்த சைட்ல எல்லாம் ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா கிளறி இது பண்ணணும். இப்ப நான் இதை கொஞ்சம் லைட்டா மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். முதல்ல லோ ஃப்ளேம்ல வச்சிருந்தேன். இப்ப கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். இப்ப இதுக்கே லைட்டா கீழெல்லாம் அப்படியே செட் ஆகுற மாதிரி இருக்கு. அதனாலதான் நான் கைவிடாம கிளறிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். பட் கீ வந்து அவ்வளோ அரோமாவா இருக்கும். நீங்க ஒரு தடவை வீட்டுல செஞ்சு பாருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்ப பாருங்க நல்லா கொஞ்சம் லைட்டா அந்த நெய் வந்து மேல நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. இப்பயும் நம்ம அப்பப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கைவிடாம கிண்டணும். அதே மாதிரி இந்த ஓரத்துல இருக்கிறதெல்லாம் லைட்டா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இல்லைன்னா அது போய் செட் ஆகிக்கிறோம். அப்புறம் நம்ம எல்லாம் கிளீன் பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இதை கரெக்டா செட் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். இந்த ஸ்டேஜ்ல பாருங்க கொஞ்சம் நல்லாவே நெய் வந்து மேல பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா டப்பு டப்புன்னு மேல தெரிக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொஞ்சம் கையை கொஞ்சம் தூரமாவே வச்சு கிண்டுங்க. இங்க பாருங்க இப்ப எவ்வளவு அழகா கீ வந்து ஃப்ளோ ஆகி வந்துருச்சுன்னு பாருங்க. உங்களுக்கு தெரியுதா கீ எப்படி இருக்குன்னு? நல்ல மணமாவும் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருந்தா நம்மளுக்கு நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான, நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியா கொடுக்குறோன்ற ஒரு திருப்தியோட நம்ம இதை பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபேமிலியும் ஹெல்த்தியா இருப்பாங்க. ஃபேமிலியில இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே ஹெல்த்தியா இருப்பாங்க. நமக்கும் ஒரு திருப்தியா இருக்கும். காசு போட்டு வாங்கி ஏன் நம்ம வேற எதையோ சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது இன்னும் நம்மளுக்கு ஹெல்த்தியாவும் இருக்கும், திருப்தியாவும் இருக்கும். இப்ப பாருங்க நல்ல கீ ஃப்ளோ ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரே ஒரு பிஞ்ச், உங்களுக்கு நான் காமிக்கிறது தெரியுதா, ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து இதுல போட போறோம். அவ்வளவுதான். போட்டு இதை ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு, இங்க பாருங்க ஜீரா, இதை வந்து அப்படியே போட்டுறக்கூடாது. க்ரஷ் பண்ணிட்டு கசக்கிட்டு அப்படியே இப்படி தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இங்க பாருங்க என்ன கலர்ல எப்படி வருதுன்னு. இது மேல ஃபுல்லா உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இன்னும் பாயில் ஆகல. இந்த மேல வர்ற இந்த இதெல்லாம் இன்னும் பாயில் ஆகல. நல்ல கீ பாத்தீங்களா எப்படி வந்திருக்கு? தெரியுதா தெரியுதா எவ்வளவு வந்திருக்குன்னு? நம்ம இப்ப இந்த நேரத்துல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் முருங்கைக்கீரை வந்து வாஷ் பண்ணி தான் வச்சிருக்கேன் தண்ணி இல்லாம. அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல போட போறோம். முருங்கைக்கீரை போட்டு நம்ம பண்ணும்போது
நல்லாவே இருக்கும். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்ல எல்லாம் இப்படிதான் நெய் காய்ச்சுவாங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். இல்ல நீங்க இதே நெய்ய வந்து நீங்க வந்து ஸ்வீட்ஸுக்கு இந்த மாதிரி பர்பஸா இது பண்றீங்க அப்படின்னா, ஒன்ஸ் ஃபில்டர் பண்ணிட்டு மறுபடியும் இந்த நெய்யை எடுத்துட்டு கொஞ்சமா எடுத்துட்டு இந்த நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சாம்பார் சாதம், பருப்பு சாதத்துக்குலாம் நம்ம ஊத்தி சாப்பிடுறோம் அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி கொஞ்சம் ஜீராவும் இந்த மாதிரி கொஞ்சம் முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு பொரியிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அப்புறமா நீங்க ஃபில்டர் பண்ணி தனியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அது நல்லா ஃபிளேவரா இருக்கும். நல்லா இருக்கும் சாப்பிட. இங்க பாருங்க, நம்மளோட நெய் பாருங்க எவ்வளவு அழகா என்ன ஒரு கலர்ல நல்லா நம்மளே நம்ம கைப்பட செஞ்சது எப்படி இருக்கு பாருங்க. பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. வீடே மனமாவும் இருக்கு இந்த நெய் செய்யறதுக்குள்ள. எங்க வீட்டு குட்டி வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஸ்மெல் பண்ணி கேட்டுருவாரு, என்ன மம்மி ஒரே நெய் ஸ்மெல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இத ரொம்ப ஃபிளேவரா இருக்கும். இப்ப பாருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த கீரையெல்லாம் ஜஸ்ட் பொரியிற அளவு கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்ப பாருங்க, அந்த எக்ஸஸ் எல்லாமே கீழே போயிருச்சு, நெய்யெல்லாம் மேல வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது நல்லா கொஞ்சம் அந்த முருங்கைக்கீரையெல்லாம் பொரியிற அளவுக்கு இருந்துட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நெய்ய ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, முருங்கைக்கீரை எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இங்க பாருங்க, இப்ப நம்ம கீயை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சாச்சு. இது வந்து இங்க பாத்தீங்களா எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க கீ. அவ்வளவு ஸ்மெல்லியாவும் இருக்கு, நல்ல பிளேவரா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதை நீங்க கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. இப்ப நம்மளோட கீயும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பட்டர் இது பாருங்க, ஹோம்மேட் பட்டர். நல்லா ஹெல்தியா பிரெட் டோஸ்ட்டுக்கு, ஆம்லேட்டுக்கு, தோசை பண்றதுக்கு, சப்பாத்தி எதுக்குனாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்தியா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். அடுத்து நான் இப்ப இந்த பால் எடுக்கிறேன் இல்லையா, அது எப்படின்றத சொல்றேன். இன்னைக்கு காலையில தான் நான் இந்த பால் வாங்கினேன். இது வந்து 600 ml பால். நான் காலையில காய்ச்சி இதை என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, இந்த அளவு இது வர்ற அளவுக்கு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா பாயில் ஆக விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஹாஃப் லிட்டா க்ளோஸ் பண்ணிடுவேன். இப்படி கொஞ்சம் ஆறுற அளவுக்கு நான் இப்படிதான் க்ளோஸ் பண்ணுவேன். கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கும் போதுமே நான் இப்படி ஹாஃப் க்ளோஸ்டுல தான் நான் வைப்பேன். வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஏடெல்லாம் வந்து நல்லா திக்காகும். அந்த ஏடு இருக்கு இல்லையா, அதெல்லாமே நல்லா திக்காகும். இப்பயே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்குன்னு. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இதை நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஈவினிங் எடுத்து நான் ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே வருவேன். இதை அகெயின் நான் மறுபடியும் இதே மாதிரிதான் நான் ப்ராசஸ் பண்ணுவேன். இப்படிதான் நான் வந்து நெய் பட்டர் எல்லாமே நான் பண்ணுவேன். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வேற ஒரு ரெசிபில நம்ம வந்து மீட் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட குட்டி வித் மிட்டி சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.